மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை சரவணன் இதோ உங்களுடன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும். 75 ஆண்டு காலத்தில் எத்தனையோ தேர்தல்களை இந்த தமிழக நிலப்பரப்பு சந்தித்திருந்தாலும் இந்த தேர்தல் என்பது ஒரு போர் போல. இங்கே நிறைய ஊடகங்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள். 4 முனை போட்டி, தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்று இவர்களே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிலவுவது 4 முனை போட்டி அல்ல. இங்கு 2 முனைதான். ஒன்று லஞ்சம் ஊழல் வாங்குகின்ற திராவிட கூடாரங்கள், இன்னொன்று லஞ்சம் ஊழலை வேரோடு ஒழிக்க நினைக்கின்ற தமிழ் தேசியர்கள். இங்கு ஒரு பக்கம் மலைகளை திருடுகின்ற திராவிட கூட்டம், இன்னொரு பக்கம் மலைகளை பாதுகாக்கின்ற தமிழ் தேசிய கூட்டம். ஒரு பக்கம் ஆற்று மணலை திருடுகின்ற திராவிட கூட்டம், ஆறுகளை பாதுகாக்க நினைக்கின்ற தமிழ் தேசியம் இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் மீனவர்களுடைய நலனின் அக்கறை இல்லாது மீனவர்களை குழி தோண்டி புதைக்கின்ற திராவிட கூட்டம், மீனவர்களுக்கு தோளோடு தோளாக இருந்து நெய்தல் படை அமைப்போம் என்று பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். இங்கு போட்டி எதற்கு சித்தாந்த ரீதியாக நீங்கள் பாருங்க. திமுக பல கட்சி கூட்டணி, 24 கட்சி கூட்டணி. திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விசிக, திருமாவளவன், இப்படி எல்லா கட்சிகளும் கடைசியா தேமுதிக உட்பட எல்லோரும் திமுக ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அவர்கள் ஒரு 10 கட்சி கூட்டணி, அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதுசா யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, ஆளு கூட்டணிக்கு கிடைக்காம தனியார் ரோட்ல அங்கிட்டு இங்கிட்ட ஓடிட்டு திரிகிற தாவேகா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகின்ற திராவிட தேசியத்தை, திராவிட சித்தாந்தத்தை தமிழர் நிலப்பரப்பில் அடித்து நொறுக்கி நாம் தமிழர் கட்சி என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற நாங்கள் ஒரு பக்கம். இவ்வளவு கட்சி கூட்டணியை வச்சு நீ என்ன சாதிச்ச? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? 505 தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுத்திருக்கு, நிறைவேற்றி இருக்குதா? அதிமுக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம் என்று மாறுதட்டுகிறார். இன்னைக்கு புது தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறார் ஐயா ஸ்டாலின். அந்த தேர்தல் அறிக்கையில கடந்த தேர்தல் அறிக்கையில என்ன இருந்துச்சோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இப்ப இந்த தேர்தல் அறிக்கையாக வெளியிடுறார். அதிமுக ஆட்சியில இருக்கும்போது செய்ய தவறியதை இங்க நாங்க தேர்தல் அறிக்கையாக கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்திருக்கிறது செயற்பாட்டு வரைவு. நாங்கள் கொடுக்கின்ற செயற்பாட்டு வரைவை நாங்கள் இல்லாது போனாலும், யார் படித்து அதை நடைமுறைப்படுத்தினாலும் அந்த ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சி நல்லாட்சியாக மலரும். நாங்கள் எல்லாத்திற்கும் திட்டம் வைத்திருக்கோம். இவர்களை போல திருடுவதற்கு திட்டம் வைக்கல. நாங்கள் மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு, மக்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, இப்படி பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு நினைக்கிறோம். ஆனால் இவர்கள் இங்க ஆறு மணல் எங்க இருக்குது, காடுகள் எங்க இருக்கு அழிக்கலாம், மலை எங்க இருக்கு உடைச்சு எடுக்கலாம், எதுல கல்லா கட்டலாம், தனியார் முதலாளிகளுக்கு துறைமுகங்களை கொடுத்து விட்டால் அதில் நமக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு வாக்கு செலுத்திட்டு விடிவு பிறக்கும் என்று இந்த மக்கள் எப்படி நம்புறீங்க? உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இவர்கள் ஆட்சியில் கீழே மறுபடியும் நீங்கள் வாழ நேரிட்டால் இந்த தமிழ்நாடு நிலப்பரப்பையும் தாரை வார்த்து விடுவார்கள். இதுவரை இவர்கள் வாங்கிய கடன் 10.25 லட்சம் கோடி. இந்த 10.25 லட்சம் கோடியை அடைப்பதற்கு இந்த திமுக, அதிமுக, புதுசா வந்திருக்கிற தாவேகா இவர்கள்ட்ட மாற்று திட்டம் ஏதாவது இருக்கா? இந்த கடனை எங்க இருந்து அடைப்பீங்க? ஆண்டொன்றுக்கு இங்க தமிழ்நாட்டில் போடப்படுகின்ற பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அதுல வட்டி மட்டுமே 1.5 லட்சம் கோடி கிட்ட கட்டுறாங்க. வெறும் 1.5 லட்சம் கோடியை வைத்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் பத்தாம உலக வங்கிட்ட கடன் வாங்குறான். மேற்கொண்டு கடன் வாங்கினால் அரசு திவாலாச்சுன்னா யாரு பொறுப்பேற்பார்? ஐயா ஸ்டாலின் பேசினாருங்க 2021 தேர்தல் அப்ப, நிர்வாக திறனற்ற அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை யாரு கட்டுவா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அந்த கடனை முழுமையாக அடைத்து விடுவோம்.
பேசினது மாதிரி. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு நாக்கு சுத்தம் இருக்கணும், இல்ல வாக்கு சுத்தம் இருக்கணும். ரெண்டுமே சுத்தம் இல்லாத ஆள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் சொன்னது போல வந்த உடனே அந்த கடனை அடைச்சிருக்கணும். 1967 இருந்து 2021 வரை 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கடன் தொகை 4.25 லட்சம் கோடி. ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருந்த இந்த 5 ஆண்டுகள் மட்டும் 5.25 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கி வைத்திருக்கல. இதை யார் கட்டுவார்? ஸ்டாலின் கட்டுவாரா? அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கட்டுவாரா? இல்ல செத்து போன கருணாநிதி எந்திரிச்சு வந்து கடனை கட்டுவாரா? கருணாநிதி கிட்ட போய் கேட்டு பாருங்க. அண்ணாவுக்கு பிடிச்சது கேக்கு, என் மகன் ஒரு பேக்கு, அவனுக்கு ஓட்ட போட்டுவிட்டு என்கிட்ட வந்து காசு கேட்டா நான் எங்க போவேன்? எனக்கு வைக்கிற மசால் வடையவே என் கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர் புடுங்கிட்டு போயிடுறேன். ஒரு மசால் வடையவே விட மாட்டேங்கிறாங்க, இவங்க காசையா விட்டு வைப்பாங்க அப்படின்னு அவரு போயிடுவாரு. அந்த பக்கம் அண்ணாதுரை கிட்ட போய் கேளுங்க. ஐயா அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் ஆரம்பித்த திமுகவால தான் இந்த நாடு நாசமா போச்சு. நீங்கள் ஆரம்பித்த திமுகவை என்னைக்கு கலைஞர் கருணாநிதி கையில எடுத்தாரோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பிடிச்சது சனி. அந்த சனியால இன்னைக்கு 10.25 லட்சம் கோடி கடன். இதுக்கு நீங்கள் தீர்வு சொல்லுங்க. அண்ணாதுரை கிட்ட போய் கேளுங்க. அண்ணாதுரை சொல்லுவாரு, இந்த இன்னைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாடு ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெடுஞ்செழியன் இருந்தார். 50 தலைவர்கள் இந்த கருணாநிதி என்ற கயவன் அந்த வரைபாட்டிலேயே வரவில்லை. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை போகும் பொழுது ஒரு மோதிரத்தை போட்டதை வைத்துக் கொண்டு அந்த முட்டாள் இன்னைக்கு உங்களை எல்லாம் ஏமாற்றி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார் என்றால் நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். என்னிடம் ஏற்காக கேட்கிறீர்கள். நான் சொன்னேன், சாராய கடை வியாபாரத்தை வைத்து வருகின்ற வருமானத்தை வைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியை கலைத்துவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுவிட்டு சென்று விடுவேன் என்று நான் சொல்லி இருந்தேன். ஆனால் அதற்கப்புறம் வந்த கருணாநிதி சாராய கடையை திறந்தார். சாராய கடையை திறக்கும் பொழுதே நாட்டு மக்கள் எல்லாரும் கிளர்ச்சி அடைந்து அந்த கயவன் கருணாநிதி அவர்கள் மண்டையை பிளந்திருந்தால் இந்த தமிழ்நாடு இப்படி நாசமாக போயிருக்குமா? அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவர் அண்ணா போயிருவார். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. எடப்பாடி பழனிசாமி இப்ப ஆட்சிக்கு வந்தா கட்டுவாரா? ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன். இதுல இவரு வந்தா நாங்கள் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம். அவரு கொடுக்கிறாரா? நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம். எடப்பாடி பழனிசாமி இவர் பாரிவல்லல் பரம்பரையில வந்த கடைசி பேரை, அவர் பேரனுடைய கடைசி பேரை, 2 பேரும் சம்பாதிச்ச சொத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம சேர்த்து வச்ச காசெல்லாம் அள்ளி வாரி இறைக்கிறான். 10.25 லட்சம் கோடி கடன்ல 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுத்ததே உலக வங்கிட்ட கடன் வாங்கி தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஏன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை? தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை வைக்க கூடாதா? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் பேரை வைக்க கூடாதா? அஞ்சலையம்மாள் பேரை வைக்க கூடாதா? எண்ணற்ற தமிழ் பெரும்பாட்டிகள் இருந்திருக்காங்க, அவ்வையார் பேர் வைக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் வைக்காம கருணாநிதி பேரை வைக்கணும்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒரு நூலகம் கட்டுறீங்களா? கலைஞர் நூலகம். இல்ல வேற ஏதாவது ஒரு இது கட்டுறீங்களா? பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்களா? கலைஞர் கருணாநிதி பேருந்து நிறுத்தம். ஏன் எல்லாத்துக்கும் கலைஞர் பேரு கலைஞர் பேரு? ஐயா இதுக்கெல்லாம் வைக்கிறீங்கல்ல ஐயா, உண்மையிலுமே நாங்கெல்லாம் எதிர்ப்பே தெரிவிக்கல. கருணாநிதி பேரை எல்லா இடத்துலயும் வைங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் தெரியுமா? ஆத்து மண் அள்ளி கொண்டு போய் ரீச் போட்டு வச்சிருக்கான்ல அந்த இடத்துல முன்னாடி ஒரு போர்டு வைங்க. கருணாநிதி ஆற்று மணல் திருடும் இடம், இல்ல ஆற்று மணல் விற்கும் இடம், கலைஞர் ஆற்று மணல் விற்கும் இடம், அங்க போய் வைங்க. அதே மாதிரி கிரஷர் வச்சிருக்கான்ல, மலையை உடைச்சு கிரஷராக்கி வச்சிருக்கான்ல, அந்த இடத்துல போய் கருணாநிதி இல்ல கலைஞர் கனிம வள திருட்டு இடம் அப்படின்னு அங்க போய் வைங்க. அதெல்லாம் நாங்க யாருமே தடுக்க மாட்டோம். அப்புறம் நீங்கள் கொண்டு வந்த முத்தாய்ப்பான திட்டம், பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, அங்கெல்லாம் சாராயத்துக்கு தடை இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அங்க போய் குடிச்சிருவாங்க. அதனால தமிழ்நாட்டுல சாராய கடையை திறந்து விடுறேன்னு சாராய கடையை திறந்து விட்டு அதை டாஸ்மார்க்கா மாத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதுல டாஸ்மார்க்ங்கிற போர்டை எடுத்துட்டு கலைஞர் குடிப்பகம்னு வைங்க. தாராளமா நாட்டு மக்கள் எல்லாரும் அங்க போய் குடிக்கட்டும், நல்ல வாழ்வு வாழட்டும். ஒரு அரசு சாராய கடையை திறந்து வச்சு நாட்டு மக்கள் தாலி அறுத்துட்டு தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை யாரு கொடுத்தா தெரியுமா? எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. உங்க அம்மா ஆட்சியிலையும் சாராய கடை இருந்துச்சுங்களேங்க ஐயா. உங்க ஐயா கருணாநிதி காலத்திலையும் சாராய கடை இருந்துச்சு. அக்கா கனிமொழி பேசுறாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. 2 லட்சம் இளம் விதவைகள் உருவாவதற்கு காரணம் இந்த டாஸ்மார்க் கடைகள் தான். அந்த டாஸ்மார்க் கடைகளை நாங்கள் இழுத்து மூடுவோம். அக்கா கனிமொழி பேசினாங்க. எங்க அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சுன்னா டாஸ்மார்க் கடையை இழுத்து மூடிடுவோம். நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்தி விட்டோம். ஏன் தெரியுமா திமுக நிறுத்துச்சு? தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை விட்டுட்டு தாலி அறுக்கிற திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிடுச்சு. சாராய கடை வியாபாரம், தாலி அறுக்கின்ற திட்டம், அந்த திட்டத்திற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்து 40,000 கோடி, டேய் வெறும் 40,000 கோடி வருமானத்திற்கு இந்த நாட்டு மக்களுடைய இயற்கை, அவங்களுடைய உடல் உழைப்பு, அவங்களுடைய உடல் இதுல இருக்கிற உள் பாகங்கள் எல்லாத்தையும் காலி பண்ற அவரை குடிகாரன்னு சொல்லக்கூடாது. திமுக சட்டம் போடும், மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா போடுவார்கள். நீங்கள் என்ன குடிமகன் என்று பேசுகிறீர்கள்? அவர்கள் குடிகாரர்கள் அல்ல, மது பிரியர். ஏற்கனவே சொல்லிட்டாங்க மது பிரியர்.
அப்புறம் நகை எவனாவது திருடினா நகை எடை குறைபாட்டாளர், கிட்னியை எவனாவது திருடினா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அது கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடு. அதனால கிட்னி முறைகேடு எல்லாத்துக்கும் பேர் வைப்பான் புதுசு புதுசா. கிட்னி முறைகேடில் ஈடுபட்டு விட்டார்கள். இதுக்கு பேர் ஒரு அரச. இங்க என்ன சரியா இருக்கு? கல்வி சரியா இருக்கா? மருத்துவம் சரியா இருக்கா? தூய குடிநீரை இலவசமா கொடுக்கிறார்களா? தரமான சாலையை கொடுத்திருக்கிறார்களா? எல்லாமே அப்படியே அப்படியே. அரசு பள்ளிக்கூடத்துல பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான கல்வியை கொடுக்கிறது இல்ல. 300 அரசு பள்ளிக்கூடங்களை திமுக அரசாங்கம் மூடி இருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய அதிமுக வாய் மூடி அமைதியா இருக்குது. அதுல எடப்பாடி பழனிசாமி இவர் திட்டதும் அவரு திட்டதும் ஸ்டாலின் திட்டாரு முந்தா நாள். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது? எங்க கலைஞர் கருணாநிதிங்கிற பேரை சொல்வது கூட உங்களுக்கு தகுதி இல்ல. அவரு சிங்கம். அந்த சிங்கம் இருக்குல்ல, சிங்கம், அந்த சிங்கம் தான் தமிழ்நாட்டில் இருந்த கல்வி உரிமையை மத்திய அரசுக்கு தாரை பார்த்து கொடுத்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருக்கும் பொழுது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனா அன்னைக்கு உங்க சிங்கம் என்ன முட்டைக்கு மயிறு புடுங்குச்சாங்களா? ஸ்டாலின் அவர்களே, உங்க சிங்கம் என்ன பண்ணுச்சு? அதே சிங்கம், அதே சிங்கம். உங்க சிங்கம் சிங்கம் கலைஞர் என்று பேசுறீங்களா? சிங்கம் கலைஞர். அந்த சிங்கம் கலைஞர் மருத்துவ மாநில பட்டியலில் இருந்துச்சு. அந்த மருத்துவத்தை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகும்போது அவர் என்ன மயிலுக்கு எதுவும் கோதி விட்டுக்கிட்டு இருந்தாரா? மயிலுக்கு மயிர் பிடிக்கி விட்டுக்கிட்டு இருந்தாரா? அன்னைக்கு எங்க போனாரு உங்க சிங்கம்? தமிழ்நாட்டில் காவிரி உரிமை, காவிரி பிரச்சனை வரும் பொழுது காவிரி நதிநீர் உரிமை சிக்கல்ல தீர்வு வரப்போகுது. தீர்ப்பு கொடுக்க போறான் நீதிமன்றத்துல. தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போய் அவசரமா போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிட்டு இருந்தாரு உங்கள் சிங்கம். அதனால் தமிழ்நாட்டு டெல்டா பகுதிகள் மொத்தமா பாதிக்கப்பட்டு கிடக்குது. இதுக்கு உங்க சிங்கத்தினுடைய பதில் என்ன? ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை கொண்டு போய் சிங்கம் என்று மேடையில பேசுறாரு இவரு. அவர் அந்த பக்கம் எதிர்த்து கேள்வி கேட்கணும். இதெல்லாம் தானே கேட்கணும். கல்வி இல்லங்க, மருத்துவம் இல்லங்க. எங்க மருத்துவமனைக்கு போனா தப்பான ஊசியை போட்டு கொலை பண்ணி விடுறாங்க. ஒரு பொண்ணு கால் பந்தாட்ட வீராங்கனை பிரியாங்கிற பொண்ணு கால்ல சுளுக்கு ஏற்பட்டுச்சுன்னு போச்சுங்க. அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறோம்னு காலை எடுத்தாங்க. கடைசியில் அந்த புள்ள செத்தே போச்சு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாச குழந்தைக்கு போட்டு தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை அங்க 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாச குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தை செத்து போயிருச்சு. அரசு மருத்துவமனையினுடைய தரம் இல்ல, அரசு மருத்துவமனையில் சரியா சிகிச்சை கொடுக்கறது இல்ல. மேல் சிகிச்சைக்கு நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் போக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டார். 2000 கொடுக்கிறார், நான் 2000 கொடுக்கிறேன். அவர் 5000 கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் பேசினார். பீகார்ல 10000 ரூபாய் கொடுத்தாங்க. பீகார் தேர்தல் அப்போ 10000 ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் 10000 போட்டாங்க. ஸ்டாலினுக்கு கோபம் வந்துருச்சு. ஜனநாயக படுகொலை செய்கிறார்களே, இதையெல்லாம் கேட்பதற்கு நாட்டில் யாரும் இல்லையா? ஆக சிடி சக்கர சுத்தப்பா ஏற்றெழுந்து டக்கப்பா என்பதை போல திமுக தாங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்குது. பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்கள்ல பீகார்ல 10000 ரூபாயை ஓட்டுக்கு கொடுத்திருக்கிறார்களே, இதை யார் கேள்வி கேட்பது அப்படின்னு பேசினார். ஐயா, அங்க 10000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க, கேள்வி கேட்கறீங்க. ஜனநாயக படுகொலைங்கயா. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க 5000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க இல்லையா? அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுவும் ஜனநாயக படுகொலை தானே. நீ இங்க வாக்குக்கு 5000 கொடுத்துட்டு இல்லத்தரசிகளுக்கு 3000 3 மாசம் கொடுக்க வேண்டிய காசு, அப்புறம் வெயில் காலங்கள்ல வர்றதுக்காக 2000 கூடுதலா கொடுக்கிறோம். இதே வெயில் காலத்துல நீங்க ரேஷன் கடையில கொடுத்த வெள்ளம் உருகி போயிருச்சு, வெள்ளம் உருகி போய் எங்களுக்கு கையில கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆளை பிடிச்சி சிறையில அனுப்புறீங்க. யார் சிறையில அடைச்சிங்க? இந்த திமுக அரசாங்கம். வெள்ளம் உருகிருச்சு, வெயில்னால வெள்ளம் உருகிருச்சுன்னு சொன்ன நபரை. ஆனால் இவர்களுக்கு கருணை வருது. 2026 தான் வெயில் வருதா? 2025 24 எல்லாம் வெயில் காலமே வரலையா? அப்ப எல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த கருணை வரல? அதனால அவர் 5000 கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் 10000 கொடுக்க போறோம். 10000 கொடுப்பீங்க, எங்க இருந்து கொடுப்பீங்க? கொடநாடு கொலை வழக்குல அங்க நிறைய பத்திரங்கள் காணாம போயிருச்சுன்னு இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த பத்திரத்தில் இருக்க சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து கொடுப்பீங்களா? இல்ல அம்மையா ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சேர்த்து வச்சு நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க காசு யாருக்குன்னு உரிமை கொண்டாடாம அதை தமிழ்நாடு அரசு கைப்பற்றி கொண்டு வந்து இந்த 10000 ரூபாயை கொடுப்பீங்களா? 10000 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பீங்க? பதில் இல்ல. அவரு நாங்கள் இலவசங்களை நிறைய கொடுத்திருக்கோம். ஓசி பஸ் கொடுத்திருக்கிறோம், ஓசில 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்திருக்கிறோம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் வளர்ச்சி திட்டம். 4.25 லட்சம் கோடி 10.25 லட்சம் கோடி ஆனது இது வளர்ச்சியா? இதை நாம சிந்திக்கணும். 10.25 லட்சம் கோடினா நமக்கு என்ன? நமக்கு கைக்கு காசு வந்துருச்சு, நமக்கு 1000 2000 மாசம் மாசம் வந்துருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை எங்க ஏத்துவான்? வரியில ஏத்துவான். நம்ம வாங்குகின்ற காலையில் வாங்கி பயன்படுத்துகின்ற பற்பசையில இருந்து பல்லு விளக்கிற பேஸ்ட்ல இருந்து நைட்டு படுக்கும் பொழுது கொளுத்தி வைக்கின்ற கொசுவத்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம வரி செலுத்துறோம். இந்த வரி அங்கதான் ஏறும்.
நாம மின்சாரத்திற்கு பணம் கட்டுறோம், அது மின்சார கட்டணமாக உயரும். நாம பேருந்து பயணிக்கும் பொழுது பேருந்து கட்டணம் கட்டுறோம், அது பேருந்து கட்டணத்துல உயரும். பால் தினமும் வாங்கி பயன்படுத்துறோம், அந்த பால்ல இந்த காசை சேர்த்துருவான். நமக்கு கொடுக்கிற கடனை எல்லாம் வாங்கி கொடுக்கின்ற காசை எல்லாம் வரிய போட்டு ஏத்திடுவான். கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இந்த பெரும் துயரில் இருந்து மீண்டு வரும் வரை சொத்து வரி உயர்த்த மாட்டோம், குடிநீர் வரி உயர்த்த மாட்டோம், மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம். இதெல்லாம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள். ஆனால் இந்த ஆட்சியில 4 முறை மின் கட்டண உயர்வு. இந்த மின் கட்டண உயர்வுக்கு காரணம் என்ன? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மின்சாரம் உற்பத்தி பண்றதுல தட்டுப்பாடு, மின்சாரம் உற்பத்தி பண்றதுல சிக்கல். பிரச்சனை அது அல்ல. மின்சாரத்தை தனியாருக்கு யூனிட் 3 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஆனா நாட்டு மக்களுக்கு யூனிட் 5 ரூபாய்க்கு இந்த அரசாங்கம் கொடுக்குது. அதுல வருகின்ற வருமானத்தை வைத்து இவர்கள் மாற்று மின்பெருக்கத்திற்கு போயிருக்கார்களா? மாற்று மின்பெருக்கத்திற்கு இவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு தெரியாத இவர்களிடத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நாட்டில் நல்லது நடக்கும் என்று நினைப்பதும், கொலைகாரன் திருந்திருவான் நினைக்கிறதும் ஒண்ணுதான். அதனால இந்த ஒரு முறை மாற்றி நீங்கள் வாக்குகளை செலுத்துங்க. விவசாய சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை